ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு எல்எஸ் குக்ஸ். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி மோதகம் செய்ய போகிறோம். அடுப்புலேயே ஊற்றாமல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பால் 3/4 டம்ளர் எடுத்துட்டுருக்கேன். பால் பவுடர், ஏலக்காய், முந்திரி, சர்க்கரை பவுடர். அதே மாதிரி பிஸ்தாவும் அதே அளவு தான். பிஸ்தா 1 கப், பால் பவுடர் 3/4 கப், ஏலக்காய் பவுடர், சர்க்கரை தூள், பால். இப்போ முந்திரியும் பிஸ்தாவையும் அரைச்சிக்க போகிறோம். தனித்தனியாக அரைச்சிக்கணும். அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ அரைச்சதை ஒரு பவுலில் போட்டுக்கலாம். முந்திரி பவுடராக அரைச்சிட்டோம், அதை ஒரு பவுலில் போட்டுக்கலாம். இதன் கூடவே எல்லாத்தையும் ஒவ்வொன்றா கலந்துக்கணும். இப்போது சுகர் பவுடர், பால் பவுடர், ஏலக்காய் தூள், எல்லாத்தையும் போட்டு ஒரு தடவை கலந்துக்கலாம். அதுக்கப்புறம் பால் விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பால் விடணும். நிறைய விட்டால் குழ குழன்னு ஆகிடும். கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு அது எல்லா இடத்துலையும் பரவுற மாதிரி கலந்துக்கணும். நல்லா எல்லா பக்கமும் பரவுற மாதிரி கலந்துக்குங்க. இப்போ பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக பால் விட்டு முந்திரி விழுத கலந்து வச்சாச்சு. இப்போது பிஸ்தாவை பவுட்ரு பண்ணதை ஒரு பவுலில் போட்டுக்கலாம். அதேமாதிரி எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கலந்துக்க போகிறோம். இப்போ ஒவ்வொன்றா கலந்துக்கலாம். சுகர் பவுடர் கலந்துக்கலாம், பால் பவுடர் கலந்துக்கலாம். இப்போ மில்க் பவுடர் 3/4 கப் இருந்தால் போதும். சுகர் பவுடர், அதுக்கப்புறம் ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம் கொஞ்சம். இப்போ ஏலக்காய் தூள் போட்டுக்கிறோம். எல்லாத்தையும் ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு கலர், பச்சை கலர், ஃபுட் கலர் தாங்க. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணலாம் ஈவனாக. இது பாருங்கள், எவ்வளோ நைஸாக பவுடர் இருக்கிறதுனால பறக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக பால் விட்டு இதையும் கலந்துக்க போகிறோம். நல்லா சப்பாத்தி மாவு போல் கலந்துக்க போகிறோம். பாருங்கள், நல்லா கலந்து வச்சாச்சு. இப்போ மோதகம் செய்ய போகிறோம். கலந்த விழுது இப்படி இருக்குது. நல்லா நெய் தடவிக்குங்க. எண்ணெய் வேண்டாம், நெய்க்கு தடவைனா நல்லா வாசமாக இருக்கும் கொழுக்கட்டை. மோதகம் செய்ய போகிறோம். இதில் முதல்ல பாதாம் விழுது எடுத்துக்கலாம். பாதாம் மிக்ஸிங்க இப்போது அச்சில் வச்சுக்க போகிறோம். நல்லா அழுத்தி விட்டுக்குங்க. எண்ணெய் வேண்டாம், நெய் தடவி அழுத்தி விட்டுக்குங்க. நடுவில் பிஸ்தா பூர்ணத்தை வச்சுட்டு மேலே முடிக்க போகிறோம். அவ்வளோதாங்க. அடுப்பையிலே ஏற்றாமல் கொழுக்கட்டை மோதகம் தயார். நீங்களும் செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.